திருவழிபாடு ஆண்டின் தவக்காலம் 5ஆம் வாரம் வியாழக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரையின. கடலும் அவருடையது, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரை நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவை செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதி என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். பாசுரம். கிறிஸ்துவே எம் இள ஞாயிறே, இருளை உளம் நின்று அகற்றிடுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலம் இதை நீர் தந்து குத்துண்ட உளத்தை எம்மில் படைத்தீர். பொறுத்தீர் எம்மை நெடுங்காலம், பெருமனம் கொண்டெமை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடனும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய உம் பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும், அது உம் நாளே. மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம். பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறையவனே, படைப்புகள் அனைத்தும் உமை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமேன். வீணையே யாழே விழித்தெழுங்கள், வைகரையே நான் விழித்தெழ செய்வேன். வீணையை யாழை விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். இறைவா, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். என் இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கியே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன். அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை. அவர்களின் நா கூர்மையான வாள் போன்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். நான் மனமுடிந்து போனேன். என் பாதையில் குழி வெட்டினர், அவர்களே அதில் விழுந்தார்கள். என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு. வீணையே யாழே விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. வீணையை யாழே விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். வீணையை யாழை விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். என் மக்கள் எனது வல்லமையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். மக்கள் இனத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளை அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரை அதை கூட்டி சேர்ப்பார்.
ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார், அவனெனும் வலியவன் கையிலிருந்து அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்காலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறு இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருளுவேன். குருக்களை செழுமையால் நிரப்புவேன். என் மக்கள் எனது வல்லமையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். என் மக்கள் எனது வல்லமையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலை வடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகர்த்தெறிகின்றீர். கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம். படைகளின் ஆண்டவரது நகரில், ஆம் கடவுளின் நகரினில் கண்டோம். கடவுள் அந்நகரை எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைந்து உருகினோம். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூவுலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. சீயோன் மலை மகிழ்வதாக. யூதாவின் நகர்கள் உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு அக்களிப்பனவாக. சீயோனை வலம் வாருங்கள், அதை சுற்றி நடை போடுங்கள். அதன் காவல் மாடங்களை எண்ணிக்கையிடுங்கள். அதன் மதில்களை கவனித்து பாருங்கள். அதன் கோட்டைகளை சுற்றி பாருங்கள். அப்பொழுது இனி வரும் தலைமுறைக்கு இதை உங்களால் விவரிக்க இயலும். இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள். அவரே நம்மை இறுதி வரை வழிநடத்துவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். இயேசு துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வேடனின் கண்ணில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. வேடனின் கண்ணில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு. ஆபிரகாமை முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார். ஆபிரகாம் தம்மிடம் இருந்த எல்லாவற்றிலும் இருந்து 10% இவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற்பொருள். மேலும் இவர் சாலேமின் அரசர், அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். நம் குல முதல்வர் ஆபிரகாமே
தாம் போரில் கைப்பற்றிய பொருள்களுள் 1/10 இவருக்கு அளித்தார் என்றால் இவர் எத்துணை பெரியவர் என்பதை எண்ணி பாருங்கள். லேவியின் குலத்தவருள் குருத்துவ பணி ஏற்றவர்கள் மக்களிடமிருந்து திருச்சட்டப்படி 1/10 பெற வேண்டும் என்ற ஒரு கட்டளை உண்டு. அம்மக்கள் ஆபிரகாமின் மரபில் தோன்றிய தம் சகோதர சகோதரிகளாயிருந்தும் அவர்களிடமிருந்தும் இதை பெறுகின்றனர். ஆனால் அவர்களுடைய தலைமுறை சாராத மெல்கிசேதேக்கு ஆபிரகாமிடமிருந்து 1/10 பெற்றார். வாக்குறுதிகளை பெற்றிருந்த ஆபிரகாமுக்கே அவர் ஆசீர் அளித்தார். பெரியோர் சிறியோருக்கு ஆசி அளிப்பதே முறை. இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. மேலும் 1/10 பெறும் லேவியர்கள் மாண்டு போகும் மனிதர்கள், மெல்கிசேதேக்கோ வாழ்பவர் என சான்று பெற்றவர். அன்றியும் 1/10 பெறும் லேவியும் கூட ஆபிரகாமின் வழி 1/10 கொடுத்தார் என்று சொல்லலாம். ஏனெனில் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை எதிர்கொண்ட போது லேவி தம் மூதாதையாகிய ஆபிரகாமுக்கு உள் இருந்தார் எனலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஒற்றுமை மற்றும் மீட்பின் அருட்சாதனமாக திருச்சபை. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் திருச்சபை பற்றிய மறைக்கொள்கை திரட்டு. இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நாம் இஸ்ரவேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை செய்வோம் என்கிறார் ஆண்டவர். நமது திருச்சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்போம், அவர்களுடைய இதயங்களின் மேல் அதை எழுதுவோம். நாம் அவர்களின் கடவுளாய் இருப்போம், அவர்கள் நம் மக்களாய் இருப்பர். ஏனெனில் அவர்களுள் சிறியவன் முதல் பெரியவன் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்கிறார் ஆண்டவர். இப்புதிய உடன்படிக்கையை, அதாவது இப்புதிய ஏற்பாட்டை தனது இரத்தத்தில் கிறிஸ்து நிறுவினார். இறைவனின் புது மக்களாக இருக்கவும், ஊனிற்கேற்பவனன்றி ஆவியிலே ஒற்றுமை பெறவும், யூதரிடமிருந்தும் புற இனத்தாரிடமிருந்தும் ஒரு குலத்தை அவர் அழைத்தார். ஏனெனில் கிறிஸ்துவை விசுவசிப்பவர்கள் அழிவுள்ள வித்தினால் அல்லாமல் வாழும் இறைவனின் வார்த்தையான அழியா வித்தினாலேயும், ஊனால் அல்லாமல் தூய ஆவி நீர் ஆகியவற்றினாலேயும் மறுபிறப்பு பெற்றிருக்கின்றனர். இறுதியாக ஒரு காலத்தில் மக்கள் இனமாகவே இல்லாதிருந்தும் இன்று கடவுளுடைய மக்கள் இனம் என்று ஆகிய இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், பரிசுத்த குலம், இறைவனுக்கு சொந்தமான மக்களாக நிறுவப்பட்டிருக்கின்றனர். இம்மெசியா மக்கள் குலம் கிறிஸ்துவை தன் தலைவராக கொண்டிருக்கிறது. இவர் நம் குற்றங்களுக்காக கையளிக்கப்பட்டார். நாம் இறைவனுக்கு ஏற்புடையவராகும்படி உயிர்ப்பிக்க பெற்றார். இப்பொழுது எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயர் பூண்டு மாட்சியுடன் விண்ணில் ஆட்சி செய்கிறார். இறைவனின் பிள்ளைகளுக்குரிய மேன்மையும் சுதந்திரமுமே இம்மக்களின் சொத்து. இவர்களின் இதயங்களை கோயிலாக கொண்டு தூய ஆவி குடியிருக்கிறார். கிறிஸ்து நமக்கு அன்பு செய்தது போல் நாமும் அன்பு செய்ய வேண்டும் என்ற புதிய கட்டளையை தனக்கு சட்டமாக கொண்டிருக்கிறது இம்மக்கள் குலம். இறுதியாக இறைவனின் அரசே இதன் குறிக்கோள். இறைவனாலேயே இவ்வரசு உலகில் தொடங்கி வைக்கப்பட்டது. நமது உயிராகிய கிறிஸ்து தோன்றும் போதும் படைப்பு அனைத்துமே அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுபட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மகிமையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளும் போது அவராலேயே முழுமை பெறவிருக்கின்ற இவ்வரசு காலங்களின் முடிவு வரை விரிந்து பரவ வேண்டும். எனவே இம்மெசியா மக்கட்குலம் எல்லா மக்களையும் நடைமுறையில் தன்னுள் கொண்டிராது என்பதும், சில வேளைகளில் சிறு மந்தையாகவே தோன்றுகிறது என்பதும் உண்மைதான். எனினும் இதுவே மக்களினம் முழுவதற்கும் ஒற்றுமை, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றின் நிலையான கருவாய் இருக்கிறது. வாழ்வு, பரம அன்பு, உண்மை ஆகியவற்றின் ஒன்றிப்பில் இம்மக்கள் குலத்தை அமைத்தார் கிறிஸ்து. அனைவருக்கும் மீட்பளிக்கும் கருவியாகவும் அவர் இதை பயன்படுத்துகிறார்.
உலகின் ஒளியாகவும் நிலத்தின் உப்பாகவும் அனைத்துலகிற்கும் அவர் இதை அனுப்புகிறார். பாலை நிலத்தில் வழி நடந்ததும் ஊனிலிருந்து உருவானதுமான இஸ்ராயேல் ஏற்கனவே இறைவனின் திருச்சபை என்று அழைக்கப்பெற்றிருக்கிறது. அதுபோல தற்காலத்தில் முன்னேறி சென்று வரவிருக்கும் நிலையான நகரை தேடும் புது இஸ்ராயேலும் கிறிஸ்துவின் திருச்சபை என்று பெயர் பெறுகிறது. ஏனெனில் கிறிஸ்துவே தமது இரத்தத்தை கொடுத்து அதை சொந்தமாக்கி கொண்டுள்ளார். தம் ஆவியானவரால் அதை நிரப்பியுள்ளார். காணக்கூடிய சமுதாய ஒன்றிப்பிற்கு தேவையான வழிவகைகளை அதற்கு தந்துள்ளார். இயேசுவை மீட்பின் காரணகர்த்தாவாகவும் ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் சுனையாகவும் விசுவாசம் கண் கொண்டு நோக்குபவர்களை கூட்டி ஒன்று சேர்த்து இறைவன் திருச்சபையை ஏற்படுத்தினார். அனைவருக்கும் அது ஈடேற்றம் தரும் ஒற்றுமையின் காணக்கூடிய அருள் அடையாளமாக அமையும்படி அதை இவ்வாறு நிறுவினார். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் திருச்சபை பற்றிய மறை கொள்கை திரட்டு. இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யாரென்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல் நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைப்பிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். இயேசு யூதர்களுக்கு தலைமை குருக்களுக்கும் கூறியதாவது, கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொல்லுக்கு செவிசாய்க்கிறார். நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அல்லர், ஆதலால் அவர் சொல்லுக்கு செவி சாய்ப்பது இல்லை. இயேசு யூதர்களுக்கும் தலைமை குருக்களுக்கும் கூறியதாவது, கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொல்லுக்கு செவி சாய்க்கிறார். நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல, ஆதலால் அவர் சொல்லுக்கு செவி சாய்ப்பதில்லை. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகர்விடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடிந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கையை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரும் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவார். ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இயேசு யூதர்களுக்கும் தலைமை குருக்களுக்கும் கூறியதாவது, கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொல்லுக்கு செவி சாய்க்கிறார். நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல, ஆதலால் அவர் சொல்லுக்கு செவி சாய்ப்பதில்லை. இயேசு யூதர்களுக்கும் தலைமை குருக்களுக்கும் கூறியதாவது, கடவுளை சார்ந்தவர் கடவுளின் சொல்லுக்கு செவி சாய்க்கிறார்.
நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் அல்லர், ஆதலால் அவர் சொல்லுக்கு செவிசாய்ப்பதில்லை. மன்றாட்டுகள். உலகின் சுடரொளியாக வந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவை புகழ்வோம். நாம் ஒருபோதும் இருளில் வாழாமல் ஒளியின் பாதையில் நம்மை அவர் வழி நடத்துகிறார். அவரிடம் நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். உமது வார்த்தை எமது பாதைக்கு ஒளியாகட்டும். எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவே, இன்று நாங்கள் உமது சாயலில் வளர்வோமாக. முதல் ஆதாமில் நாங்கள் இழந்த ஆதாயத்தை இரண்டாம் ஆதாமாகிய வழியாக பெற்றுக்கொள்வோமாக. உமது வார்த்தை எமது பாதைக்கு ஒளியாகட்டும். உமது வார்த்தை எம் வாழ்வாகி உமது உண்மை எம் செயல்களில் விளங்குவதாக. உமது அன்பு எம்முள் சுடர்விட்டு எரிவதாக. உமது வார்த்தை எமது பாதைக்கு ஒளியாகட்டும். காலம் ஏற்புடையதோ இல்லையோ, நாங்கள் அனைவரின் நன்மைக்காகவும் எப்போதும் பணிவிடை புரிய எங்களுக்கு கற்று தந்தருளும். மனுக்குலம் அனைத்திற்கும் உகந்த ஒளியாக திருச்சபையை அமைத்தருளும். உமது வார்த்தை எமது பாதைக்கு ஒளியாகட்டும். உமது நட்புறவை நாங்கள் செல்வமாக பாவித்து அதனை ஆழ்ந்து உணர்வோமாக. உமது ஞானத்திற்கும் அன்பிற்கும் எதிராக நாங்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்வோமாக. உமது வார்த்தை எமது பாதைக்கு ஒளியாகட்டும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. என்றென்றும் இரக்கமுள்ள கடவுளே, உம் இரக்கத்தில் தங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கின்ற உம் மக்களுக்கு துணையாய் இருந்தருளும். எங்களுடைய பாவக்கரைகளை கழுவி போக்கியருளும். எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உம்முடைய திருமுன்னிலையில் நீடித்து நிலைக்க செய்தருளும். நீர் வாக்களித்த உரிமை சொத்திற்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.